நேற்று போய் பிராக்டிஸ் பண்ணீங்களா? எப்படி இருந்தது? புரியல, திருப்பி செஞ்சு பார்த்துருங்க. சரி, ஈஸியா இருந்ததா? புரிஞ்சதா? எப்படி இப்ப புரியுது? சரி, யாரு கஷ்டமா இருந்துச்சு? ஓகே, விகிதம் விகித சமத்திலேயே அடுத்தது விகித சமம் வாக்கிய கணக்குகள் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டுக்கிறோங்க. விகித சமம் வாக்கிய கணக்குகள். சென்டென்ஸ் வாக்கிய கணக்குகள். ஓகே, அதுல ஒரு 2 ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, எழுதிக்கிறங்க. ஃபர்ஸ்ட் ஒன், 2 நபர்களின் வருமானங்களின் விகிதம். 2 நபர்களின் வருமானங்களின் விகிதம் A:B. 2 நபர்களின் வருமானங்களின் விகிதம் A:B மற்றும் செலவுகளின் விகிதம் C:D. மற்றும் செலவுகளின் விகிதம் C:D. ஸ்மால் லெட்டரே போடலாம், A:B C:D அப்படின்றது. செலவுகளின் விகிதம் C:D. இருவரும் ரூபாய் X சேமித்தால், இருவரும் ரூபாய் X சேமித்தால் ஏயின் வருமானம், ஆமா, சாரி, ஏயின் வருமானம் இஸ் ஈக்குவல் டு CD minus C. ஏயின் வருமானம் இஸ் ஈக்குவல் டு X of D minus C AD minus BC into A. இதே போல B இன் வருமானம் பகுதியில் எப்பவுமே AD minus BC தான், அது மாற போறதில்லை. into B, இவ்வளவுதான். சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் ஒன். ஒருவேளை இதுலயே ஏயின் செலவினம் அல்லது ஏயின் செலவு அப்படின்னு கேட்டா பகுதியில் அதே AD மைனஸ் BC தான். இங்க என்னது C, இது X, இங்க வந்து B மைனஸ் A. அதே போல B இன் செலவுன்னு கேட்டா, அதாவது இரண்டாவது நபரோட செலவு அப்படி கேட்டா B மைனஸ் A AD மைனஸ் BC into D. ஓகே, இது ஒருவேளை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. பட் மறந்துட்டாலும் என்ன செய்ய முடியும், நம்மளால அந்த கணக்கை சால்வ் பண்ண முடியும் இந்த மாடல்ல கொடுக்கறது. சரியா, இது ஞாபகம் இருந்துச்சுன்னா டக்குன்னு போட்டுடலாம், இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது 2 எண்களின் விகிதம் A:B. 2 எண்களின் விகிதம் A:B. ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் X-ஐ கழிக்க
ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் எக்ஸை கழிக்க அது C/D என மாறுகிறது எனில், அது ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் எக்ஸை கழிக்க அது C/D என மாறுகிறது எனில், அந்த எண்கள் இப்ப இதுக்கு வித்தியாசம் என்னது? இதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இதுக்கும் எக்ஸே தான். அதானே? இந்த ஏ பின்பகுதியில போட்டிருக்கிறப்ப ஒரே ஃபார்முலா தான் இதுவும் இது. புரிஞ்சுங்களா? கணக்கு மாறி வரும், அவ்வளவுதான். மிச்சபடி நீங்க இங்க எப்படி எக்ஸ் இன்டு பினா எக்ஸ்பி இல்லையா? ஸோ அதே இதுதான், வெவ்வேறெல்லாம் இல்லை. சரியா? ஓகே, இப்ப சம்ம எழுதுங்க பார்ப்போம். சம்ம எழுதலாமா? ஓகே. ஏ கமா பியின் மாத வருமான விகிதம் கேபிட்டல் ஏ கமா கேபிட்டல் பியின் மாத வருமான விகிதம் 3:4. ஏ கமா பியின் மாத வருமான விகிதம் 3:4 மற்றும் செலவு விகிதம் 5:7. ஒவ்வொருவரும் மாதம் ரூபாய் 5,000 சேமித்தால் ஏ கமா பியின் மாத வருமானம் திருப்பியும் சொல்றேன். ஏ கமா பியின் மாத வருமான விகிதம் 3:4 மற்றும் செலவு விகிதம் 5:7. ஒவ்வொருவரும் மாதம் ரூபாய் 5,000 சேமித்தால் ஏ கமா பியின் மாத வருமானம். இவ்வளவுதான் கேள்வி. கண்டுபிடிக்கலாமா? இப்ப எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க? இத பயன்படுத்துவீங்க இல்லையா? இதுல ஏ பி என்னது? வருமானம். சிடி என்னது? செலவு. எக்ஸ் என்னது? எக்ஸ் எவ்வளவு? 50,000 5,000? 5,000 தான் சேமிப்பு. சரிங்களா? ஆமா. இப்ப ஏ எல்லாமே தெரியும், ஏபிசிடி தெரியும், எக்ஸ் எவ்வளவுன்னு தெரியும். அப்ளை பண்ணுங்க. வேற ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க இதுல அப்ளை பண்ணி கண்டுபிடிங்க. வேற எப்படி செய்யலாம்னு சொல்றோம். ஆக்சுவலா ஏபி என்னது? 3:4 இல்லையா? ஏ/பி தான் என்னது? 3:4. சி/டி எவ்வளவு? சிடி 5:7. எக்ஸ் எவ்வளவு? ருபீஸ் 5,000. ஸோ அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா இதுல ஆன்சர் கிடைச்சிடும். $30,000 $40,000. யாருடைய வருமானம் 30,000? ஏயின் வருமானம் 30,000 இல்லையா? பியின் வருமானம் 40,000. சரிங்களா? ஒண்ணு இது. புரியுதா? இன்னொரு மெத்தட் எப்படி கண்டுபிடிக்கலாம்?
பிராக்டிக்கலா இந்த ஃபார்முலாவை நீங்க ஒருவேளை மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கிறோமே. சரியா? இது என்ன செஞ்சிட்டீங்க? வெரி குட், மறந்துட்டீங்க. இப்ப 3, 4 அப்படின்றது வருமானம். நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? 3x by 4x அப்படின்னு எடுத்துக்கலாம். வருமானத்துல செலவு போக மிஞ்சுறது தான் சேமிப்பு, அல்லது சேமிப்பு போக மிஞ்சினது எல்லாமே என்னது? செலவு. ரெண்டு ஒண்ணு தானே. உங்களுக்கு 10,000 ரூபாய் வருது, 2,000 ரூபாய் சேமிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 8,000 ரூபாய செலவு பண்றீங்கன்னு அர்த்தம். 10,000 ரூபாய் வருது, 8,000 ரூபாயை செலவு பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? 2,000 ரூபாயை சேமிக்கிறீங்கன்னு அர்த்தம். இவ்வளவுதானே. அப்ப இது வருமானம். 3x அப்படின்றது ஏயின் வருமானம், 4x அப்படின்றது பியின் வருமானம். ரெண்டு பேரும் எவ்வளவு சேமிக்கிறாங்க? 5,000 சேமிக்கிறாங்க, அப்படித்தானே. சேமிப்பு போக எவ்வளவு அவங்களுக்கு ரேஷியோ மிச்சமாகுது? அதாவது என்னது? 5:7 இல்லையா? அப்ப இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 7 3 21x, 7 5 35,000. இங்க என்னது? 20x, 5 25,000. சரியா? அப்ப 21x, இங்க 20x, இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா என்னது? x. இந்த 25,000 இங்க 35,000 இல்லையா? இந்த 35,000 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 35,000 25,000 போச்சுன்னா எவ்வளவு? 10,000. அப்ப x அப்படின்றது 10,000 அப்படின்னா ஏயின் வருமானம் என்னது? 3x இல்லையா? அப்ப 3 into 10,000 எவ்வளவு? 30,000. இங்க பியின் வருமானம் எவ்வளவு? 4x. அப்ப 40,000 இல்லையா? சோ அப்ப என்னது? இங்க நீங்க ஃபார்முலாவை அப்ளை பண்ணாமலும் கூட கண்டுபிடிச்சிட முடியும். புரியுதா இல்லையா? புரியலன்னு நினைக்கிறேன். புரியுது. ஓகே, அடுத்தது இரண்டு எண்களின் விகிதம் 1:2. இரண்டு எண்களின் விகிதம் 1:2. ஒவ்வொரு மதிப்புடனும் 7ஐ கூட்ட, ஒவ்வொரு மதிப்புடனும் 7ஐ கூட்ட இரண்டு எண்களின் விகிதம் 1:2. ஒவ்வொரு மதிப்புடனும் 7ஐ கூட்ட அது 3:5 என மாறுகிறது எனில், அது 3:5 என மாறுகிறது எனில் பெரிய எண்ணின் மதிப்பு, பெரிய எண்ணின் மதிப்பு ஆப்ஷன் ஏ 14, ஆப்ஷன் பி 20, ஆப்ஷன் சி 24, ஆப்ஷன் டி 28. கண்டுபிடிச்சிடலாமா? ட்ரை பண்ணுங்க பாப்போம். உங்களுக்கான ஒரு நிமிஷம்.
ஆன்சர் இல்ல. கேள்வி என்னது? ஆமா. இரண்டு எண்களின் விகிதம் எவ்வளவு? 1:2. அப்ப நீங்க இதை எப்படி எழுதலாம்? x/2x. ஒவ்வொரு மதிப்புடனும் 7 கூட்ட அது எப்படி மாறுது? 3/5 அப்படின்ட்டு மாறுது, அப்படிதானே? ஆமா. அப்ப இத கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா இங்க என்னது? 5x பிளஸ் 35. 3 எவ்வளவு? 6x பிளஸ் 21. சரியா? இப்ப 6xல 5x போச்சுன்னா x இல்லையா? இந்த பக்கம் 35ல 21 போச்சுன்னா 14. ஆனா கேட்டது என்னது? பெரிய எண்ணின் மதிப்பு. இதுல எது பெரிய எண்? 2xன்றதான் பெரிய எண். அப்ப 2 × 14 எவ்வளவு? 28. சரியா? நம்ம ஆர்வ கோளாறுல எக்ஸ கண்டுபிடிச்ச உடனே அதுதான் ஆன்சர்னு ஆன்சர் பண்ணுவோம். புரியுதா? ஆனா கேட்ட கேள்வி என்னது? பெரிய எண்ணின் மதிப்பு. எழுதிட்டீங்களா? ஓகே, அடுத்தது இரண்டு எண்களின் விகிதம் 3:5. இரண்டு எண்களின் விகிதம் 3:5. ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 9 கழிக்க, ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 9 கழிக்க விகிதம் 12:23 என மாறுகிறது எனில், விகிதம் 12:23 என மாறுகிறது எனில் இரண்டாவது எண் விகிதம் 12:23 என மாறுகிறது எனில் இரண்டாவது எண். திருப்பி சொல்றேன். இரண்டு எண்களின் விகிதம் 3:5. ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 9 கழிக்க விகிதம் 12:23 என மாறுகிறது எனில் இரண்டாவது எண். கண்டுபிடிக்கலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் சம் என்ன பண்ணீங்க? ரேஷியோவோட கூட்டுனீங்க. இதுல என்ன பண்ண போறீங்க? கழிக்க போறீங்க. அவ்வளவுதான். கண்டுபிடிக்க பார்ப்போம். யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். ஆன்சர் அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லையே. ஆப்ஷன் இரண்டாவது எண் 55 ஆப்ஷன்ல இருக்கு. சரி, ஆப்ஷன் ஏ 52, ஆப்ஷன் பி 53, ஆப்ஷன் சி 54, ஆப்ஷன் டி 55.
ஏன்னா நான் ஆன்சர் எதுன்னு டிக் பண்ணலை, நம்ம செஞ்சு பார்த்தா தான் தெரியும் இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க? சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. அவ்வளவுலாம் வராது. ஒவ்வொரு எண்களின் விகிதம் எவ்வளவு? 3:5ன்றதுனால அந்த எண்கள் என்னவா இருக்கும்? 3x 5x இருக்கும். ஒவ்வொரு எண்ல இருந்து எவ்வளவு கழிக்கிறாங்க? 9 கழிக்கிறாங்க. சரி, இங்க இந்த பக்கம் என்னவா மாறுது? 12/23. இப்ப கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா 3 20 60 3 9 69x இல்லையா? 9 20 180 9 3 27 எவ்வளவு வரும்? 207. 12 5 40x, சரி 12 60x. இங்க 9 10 90 9 2 எவ்வளவு? 108. சரி, ஸோ அப்ப இங்க 69xல 60x போச்சுன்னா 9x. இந்த 207 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 207ல 108 போச்சுன்னா 99. 9 9 11 9 99. x is equal to 11. கேட்டது கேள்வி என்னது? இரண்டாவது எண் என்னது? 5x. அப்ப 5x is equal to 5 into 11 எவ்வளவு? 55. சரிங்களா? ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிருப்பீங்க. ஆமா, இந்த தவறு வரக்கூடாது. நான் திருப்பி திருப்பி சொல்றேன். நேற்று கூட தம்பி பேசிக்கிட்டு இருந்தான். என்னன்னா, எந்த பாடம் வரலையோ அதை அப்படியே விட்டுறாங்க சார், அதுதான் அவங்களுக்கு பலவீனமா இருக்கு. நிறைய பேர் பார்டர்ல மார்க் போனதுக்கு அதுதான் காரணம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப அவனோட சேர்ந்து போஸ்டிங் போனவங்க 5 பேர் பக்கத்துல கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லையா? அந்த தம்பியோட சேர்ந்து போஸ்டிங் போனவங்க 5 பேர். ஆனா எத்தனை பேருக்கு பார்டர்ல மார்க் போச்சுன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதிகபட்சமா 5 மார்க், குறைந்தபட்சம் 1 மார்க் 2 மார்க் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு என்னது பார்டர்ல தான் போச்சு. ரீசன் என்னன்னா, எந்த பாடம் வரலையோ அந்த பாடத்தை என்ன செஞ்சிடறது? விட்டுறது. எந்த பாடம் நமக்கு நல்லா வருதோ அந்த பாடத்தை என்ன செய்யறது? ரொம்ப நல்லா படிக்கிறது. ஆனா போட்டித் தேர்வுல அது தப்பான விதி. எந்த பாடம் வரலையோ அதை என்ன செய்யணும்? அதிகமா படிக்கணும். எந்த பாடம் வருதோ அதை சராசரியா படிச்சாலே போதுமானது. சரிங்களா? ஓகே, அடுத்தது எழுதுங்க பார்ப்போம். 5 மாம்பழம் மற்றும் 4 ஆரஞ்சு பழம் ஆகியவற்றின் விலையும். 5 மாம்பழம் மற்றும் 4 ஆரஞ்சு பழம் ஆகியவற்றின் விலையும், 3 மாம்பழம் மற்றும் 7 ஆரஞ்சு பழம் ஆகியவற்றின் விலையும், 3 மாம்பழம் மற்றும் 7 ஆரஞ்சு பழம் ஆகியவற்றின் விலையும் சமம் எனில் ஒரு மாம்பழம் மற்றும் ஒரு ஆரஞ்சு பழம், ஒரு மாம்பழம் மற்றும் ஒரு ஆரஞ்சு பழம் ஆகியவற்றின் விலைகளின் விகிதம். திருப்பியும் சொல்றேன். 5 மாம்பழம் மற்றும் 4 ஆரஞ்சு பழம் ஆகியவற்றின் விலையும், 3 மாம்பழம் மற்றும் 7 ஆரஞ்சு பழம் ஆகியவற்றின் விலையும் சமம் எனில் ஒரு மாம்பழம் மற்றும் ஓர் ஆரஞ்சு பழம் ஆகியவற்றின் விலைகளின் விகிதம். கண்டுபிடிச்சிடலாமா? ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் யாரோ சொன்னீங்களே. இவ்வளவு நேரமா திருப்பி சொல்றேன். ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்க எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்டாங்க, எவ்வளவு நேரத்தில் ஆன்சர் பண்ணுவீங்க? எவ்வளவு நேரத்தில் ஆன்சர் பண்ணணும்? 1 நிமிஷம்ன்றது அதிகபட்சம் சொல்றது. என்ன கொடுத்துருக்குறாங்க?
5 மாம்பழம் மற்றும் 4 ஆரஞ்சு பழம். மாம்பழத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேங்க. 5 மாம்பழம் மற்றும் 4 ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. இவற்றின் விலையும். சரிங்களா? ஆக்சுவலா 5 எண்ணிக்கை, எக்ஸ்ன்றது விலை. சரிங்களா? 4 எண்ணிக்கை, ஒய் ஆரஞ்சு பழத்தோட விலை. சரியா? எதுக்கு சமம் சொல்றாங்க? 3 ஆரஞ்சு பழம், 3 மாம்பழம், 7 ஆரஞ்சு பழமா? சரி, இவ்வளவுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. வேற எதுக்கும் டேட்டா கொடுத்துருக்காங்களா உள்ள? கேட்டிருக்கிறது ஒரு மாம்பழம், ஒரு ஆரஞ்சு பழத்தோட விலை கேட்டிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அப்படின்னா என்னது? எக்ஸ் ஒய் என்னன்னு கேட்கிறாங்க. அவ்வளவுதானே? 5 எக்ஸ்ல 3 எக்ஸ் போச்சுன்னா 2 எக்ஸ், 7 ஒய்ல 4 ஒய் போச்சுன்னா 3 ஒய். அப்ப எக்ஸ் பை ஒய் எவ்வளவு? இது ஒரு கணக்கு. இதுக்கு ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 3:2. அவ்வளவுதான் ஆன்சரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியல? இப்ப எக்ஸுக்கு பதிலா 3, ஒய்க்கு பதிலா 2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 3 15 இல்லையா? 4 2 8, 15 8 எவ்வளவு? 23. இங்க 3 9 இல்லையா? 7 2 14, 14 பிளஸ் 9 எவ்வளவு? 23. அதைத்தானே சொன்னா முதல்லயே, ரெண்டுமே சமமா வரும் அப்படின்ட்டு. நீங்க செய்ய ஆரம்பிச்சிடணும். நீங்க என்ன செய்றீங்கன்னா, செஞ்சா சரியா வருமா தப்பா வருமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. செஞ்சாதான் தெரியும். நீங்க ஒன் ஸ்டெப் என்ன செய்யணும்? ஃபார்வர்ட் ஆகணும். ஓகே, அடுத்தது எழுதிட்டீங்களா? ஒரு குதிரை மற்றும் 2 மாடுகளின் விலை. ஒரு குதிரை மற்றும் 2 மாடுகளின் விலை ரூபாய் 680. ஒரு குதிரை மற்றும் 2 மாடுகளின் விலை ரூபாய் 680. ஒரு குதிரையின் விலையானது ஒரு மாட்டின் விலையை விட ரூபாய் 80 அதிகம். ஒரு குதிரையின் விலையானது ஒரு மாட்டின் விலையை விட ரூபாய் 80 அதிகம் எனில் குதிரை மற்றும் மாட்டின் விலைகளின் விகிதமானது. குதிரை மற்றும் மாட்டின் விலைகளின் விகிதமானது. ஆப்ஷன் ஏ 7:5, ஆப்ஷன் பி 5:7, ஆப்ஷன் சி 8:9, ஆப்ஷன் டி 9:8. கண்டுபிடிச்சாச்சா? ஞாயிற்றுக்கிழமையும் கிளாஸ் வச்சுட்டோம்னு வருத்தமா? அப்படிலாம் இல்லையில.
குதிரையை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோங்க, மாடை ஒய்ன்னு எடுத்துக்கிறோங்க இல்லையா? சோ எக்ஸ் பிளஸ் ஒய், ஒரு குதிரை மற்றும் 2 மாடு. அப்ப 2 மாடு எவ்வளவு விலை? 680. அடுத்து என்ன சொல்ல வர்றாங்க? ஒரு குதிரை மற்றும் வெரி குட். ஒரு குதிரையின் விலையானது ஒரு மாட்டின் விலையை விட ரூபாய் 80 அதிகம். அப்பனா எக்ஸ்ல இருந்து ஒய்ய கழிச்சிட்டீங்கன்னா 80 கிடைக்குமா? அதானே அர்த்தம். குதிரையின் விலையானது மாட்டின் விலையை விட 80 அதிகம். ஒருவேளை ஒரு 150 ரூபாயா இருந்து இது ஒரு 100 ரூபாயா இருந்துச்சுன்னா 100 ரூபாயை விட 180 எவ்வளவு அதிகம்? 80 ரூபா அதிகம். அதைத்தான் எழுதுறேன். எக்ஸ்ல இருந்து ஒய்ய கழிச்சிங்கன்னா 80 ரூபா கிடைக்கும். அப்படித்தானே? இன்னும் முழிக்கிறீங்க. அதைத்தான் சொல்றேன். ஒரு குதிரையின் விலை தான் எக்ஸ், ஒரு குதிரையின் விலை தான் ஒய். சரியா? சோ 2 குதிரையின் விலை ஆயிடுச்சு இப்ப. சரியா? ஒரு குதிரை மற்றும் 2 மாடுகளின் விலை 680 இல்லையா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்? இது மாட்டின் விலை, இரு குதிரையின் விலை. இதுல என்ன சொல்ல வர்றாங்க? 2க்கு இடையில 80 அதிகம்ன்றாங்க. நானும் அதைத்தான் எழுதியிருக்கிறேன். நீங்க 80 அதிகமா இருந்துச்சுன்னா இங்க 80 மிச்சம் கிடைக்கும். சரியா? இவ்வளவுதானே. இப்ப இதை சால்வ் பண்ணாலே ஒரு குதிரை எக்ஸ் ஒய்ன்றது என்னது? எக்ஸ்ன்றது குதிரையின் விலை, ஒய்ன்றது மாட்டின் விலை. எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சா 2ம் கிடைச்சிட போகுது. அவ்வளவுதானே. இப்ப என்னது? இங்க மைனஸ், இங்க பிளஸ், இங்க மைனஸ். குறிய மாத்தணும்ல? மாத்தலாமா மாத்தக்கூடாதா? சைனை மாத்தணும், அப்பதான் கேன்சல் பண்ண முடியுது. அப்ப பிளஸ் மைனஸ் அடி ஆயிடும். இங்க பிளஸ் மாத்திருக்கிறோம். 2 + 1 எவ்வளவு? 3y. இங்க மைனஸா மாத்திருக்கிறோம். சோ அப்ப 600ல 80 போச்சுன்னா 600. y எவ்வளவு? 1 3 3. குதிரையோட விலை எவ்வளவு? சரி, மாட்டின் விலை எவ்வளவு? 200. சரியா? சரி, இது மாடு, இது குதிரையா? மாட்டின் விலைதான் 200. சரியா? அப்ப குதிரையின் விலை எவ்வளவு? 80 ரூபா அதிகம் தானே? இதை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க தொடக்கத்திலே சொல்லிட்டாங்க, மாட்டின் விலையை விட குதிரையின் விலை எவ்வளவு அதிகம்? 80 அதிகம். இப்ப நீங்க என்ன விலை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? ஒரு மாட்டின் விலை கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப குதிரையின் விலை எவ்வளவு? 200 + 80, 280. சரியா? இப்ப நீங்க இதுல சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலும் அதான் ஒரு எக்ஸ் எவ்வளவு? 280. எவ்வளவு வரும்? 400 + 280 680. சரிதானே? இப்ப கவனிங்க, கேட்டிருக்கிறது 280 200 ரேஷியோ. அப்ப எவ்வளவு? 7 நங்க 28, 5 நங்க 20, 7:5. சரியா? மைனஸ் வர்றது புரியலையா? சரி, அப்பனா நீங்க என்ன செய்யணும்? இதை விட ஈக்குவேஷன் கஷ்டமா தான் இருக்காது. புரியல? 80 அதிகம். சரிங்களா? அதைத்தான் நானும் சொல்றேன். இப்ப குதிரையின் விலை இது, இது மாட்டின் விலை இது. சரியா? 80 அதிகம்னா என்ன அர்த்தம்னா குதிரையின் விலை அதிகமா இருக்கு, 80 ரூபா அதிகம். அப்படித்தானே? மாட்டின் விலையை விட 80 அதிகம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா குதிரையின் விலையில இருந்து மாட்டின் விலையை கழிச்சோம்னா 80 ரூபா மிஞ்சம். ஆமா தானே? ஒருவேளை குதிரையின் விலையும் மாட்டின் விலையும் சமம்னா எக்ஸ்ல இருந்து ஒய்ய கழிச்சா இங்க என்ன வரும்? இப்ப குதிரையின் விலை 100 ரூபாய், மாட்டின் விலையும் 100 ரூபாய். இங்க என்ன வரும்? 0 வரும். இது அதிகமா 80 ரூபாய் இருக்கிறதுனால இங்க 80 ரூபாய் மிஞ்சுது. அப்படித்தானே? என்ன புரியலையா? அவ்வளவுதான். சரியா? ஓகே, அடுத்தது நீங்க டெக்ஸ்ட் புக்ல போய் பாத்தீங்கன்னா அது வேற ஒரு மாடல்ல ரொம்ப என்னது டெப்தா போய்கிட்டு இருப்பான். அது இன்னும் கஷ்டம்.
ஓகே, அடுத்தது பாருங்க, இது கொஞ்சம் கஷ்டம்தான். எழுதிட்டீங்களா அது? (27x³ - 64y³ is equal to 108x² minus 144xy² எனில் x/y என்னன்னு கேக்குறான். எனில் x/y என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது ஃபார்முலாவில் இருக்கு. என்ன ஃபார்முலா? a, வெரி குட், a minus b the whole cube ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா? வெரி குட். அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஈஸி தான். a minus b the whole cube ஃபார்முலா என்னது? a³ minus 3a²b plus 3ab² minus b³. சரிதானே? ஞாபகத்துல இருக்கு, அதுவே பெரிய விஷயம் தான். சரியா? சரி, a³ minus 3a²b plus 3ab² minus b³. இதை நீங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்ல வரும் இல்லையா? சரி, இப்ப நீங்க பாக்குறீங்க, நமக்கு தெளிவா தெரியுது, இது a³, இது b³. a minus b தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? அப்ப இது a³னா a என்னது? கவனிங்க, 3x the whole cubeன்னு வச்சுக்கிடுவோம். சரியா? என்ன வரும்? 3 9 9 27 x³ வருமா? அப்ப a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 3x இருக்கு இல்லையா? அப்படித்தானே? a இருக்க வேண்டிய இடத்துல 3x இருக்கு, b இருக்க வேண்டிய இடத்துல 4y இருக்கு. the whole cube is equal to, எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 0 தானே? புரியுதா இல்லையா? இந்த ஃபார்மேட் தான் இந்த இதுல ஃபுல்லா விவரிச்சு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப இது நீங்க என்னது, பவர்ல என்ன இருந்தாலும் இந்த பக்கம் போகும்போது 0 தான். விச் மீன்ஸ் என்னன்னா 3x minus 4y is equal to 0. அப்ப 3x is equal to 4y. அப்ப x by y என்னது? 4/3 தானே? y இந்த பக்கம் வந்துடும், 3 இந்த பக்கம் கொண்டு போவீங்க, அப்ப 4/3. சரிங்களா? அப்ப x/y அப்படின்றது 4/3. ஏன்னா ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இங்க 27/64, 108/144, 4/3, 3/4. சரிங்களா? சோ ஆன்சர் என்னது? 4/3. நீங்க இருந்து செய்வீங்கன்னா செய்யலாம், தாராளமா செய்யலாம். எப்படி செய்யலாம்? 27x³ minus 108x²y plus 144xy², இந்த பக்கம் minus 64y³ is equal to 0. இப்ப இது கரெக்டா என்னது? a³ என்னது? minus 3a²b plus 3ab² minus b³ ஃபார்மேட்ல இருக்கு. இதனோட சுருக்கப்பட்ட வடிவம் தான் என்னது? a minus b the whole cube இல்லையா? அப்ப இதுக்கு பதிலா நான் a minus b the whole cubeன்னு எழுதலாம். இங்க a³ இருக்க வேண்டிய இடத்துல 27x³ இருக்கு. சரியா? b³ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 64y³ இருக்கு. சோ அப்ப இதோட வேல்யூ என்னன்னு, x என்ன y என்னன்னு பாக்குறேன். சரியா? சோ அப்படி நீங்க இந்த பக்கம் கொண்டு வரலாம். பட் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், இது இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. நமக்கு தேவை என்னது? x என்னது, y என்னது அப்படின்றத மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே போதுமானது. ஓகே, அடுத்தது a/b is equal to 2/3, b/c
இஸ் ஈக்குவல் டு 5:7 மற்றும் சி இஸ் ஈக்குவல் டு 42 எனில் மற்றும் சி இஸ் ஈக்குவல் டு 42 எனில் ஏயின் மதிப்பு ஆன்சர் 20. வெரி குட், பரவாயில்ல. அதே சொல்றேன், எல்லாரும் முடியும். எல்லாரும் என்ன செய்யணும்? பிராக்டிஸ் பண்ணணும். கண்டுபிடிச்சிங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏபி சி இல்லையா? ஏ இஸ்ட் பி எவ்வளவு? 2 3. அப்ப இந்த 3 இந்த பக்கம் போகும் இல்லையா? பிசி எவ்வளவு? 5 7. அப்ப 5. அப்ப I2 10, I3 15, 7 3 21. இதை சுருக்க முடியுமா? முடியாது. நல்லா கவனிங்க. சுருக்க முடியும்ன்றது 3 நம்பரையும் சுருக்க முடிஞ்சா மட்டும்தான் சுருக்கணும். சார் பாவம் சார் 2 சுருக்க முடியுது, 1 மட்டும் தானே போனா போயிட்டு போகுதுன்னா மார்க் போயிடும். சரியா? அப்ப 10:15:21 அப்படின்னு வருதா? சரியா? இதுதான் ரேஷியோ. ஆனா என்ன சொல்ல வர்றாங்க? சியோட வேல்யூ 42. அப்ப 21x அப்படின்றது 42. நான் x எவ்வளவு? 2. கேட்டிருக்கிற கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க? ஏயின் மதிப்பு. சரிங்களா? ஏயின் மதிப்பு என்னது? இங்க 10. சோ அப்ப என்னது? எக்ஸோட மதிப்பு 2னா 10x இல்லையா? அப்ப 10 × 2 எவ்வளவு? 20. என்னாச்சு? நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அப்படிதான் கண்டுபிடிச்சீங்க. சரி, புரியல? கெஸ் பண்ணீங்களா? ஏதோ தப்பு பண்ணிருக்கிறீங்க. இந்த சம் நேத்து நைட்டு போட்டு பாத்தீங்களா? வெரி குட். அடுத்தது 3 எண்களின் கூடுதல் 38. 3 எண்களின் கூடுதல் 38. முதல் 2 எண்களின் விகிதம் 1:2. முதல் 2 எண்களின் விகிதம் 1:2. முதல் 2 எண்களின் விகிதம் 1:2. அடுத்த 2 எண்களின் விகிதம் 3:5. அடுத்த 2 எண்களின் விகிதம் 3:5 எனில் இரண்டாவது எண் கண்டுபிடிச்சிடலாமா? ரொம்ப ஈஸியஸ்ட் சம் இதெல்லாம். 6. ஏதோ தப்பு பண்ணிருக்கிறீங்க, பெருக்கல்லையோ வகுத்தல்லையோ. பாருங்க, கூட்டல் கழித்தல் இல்ல, பெருக்கல் அல்லது வகுத்தல். இந்த 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிருக்கிறீங்க. அவங்க ஆன்சரை வச்சே சொல்றேன்னா ஏதோ ஒரு இடத்துல தப்பு அப்படின்றது. பன்னிரெண்டு. வெரி குட். இப்ப எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஃபர்ஸ்ட் சொன்னவங்க. ஓகே, 12. சரி, வெரி குட். என்னது? ஏபிசி தான் இதுலயும் இல்லையா? ஏபிசி அல்லது XYZ எடுத்துருங்க. முதல் 2 எண்களின் விகிதம் என்னது? 1:2. அப்ப இங்கேயும் என்னது? 2. அடுத்த 2 பிசி
அடுத்த இரண்டு எண்களின் விகிதம் 3:5. அப்ப இங்க 3, 1 3 3, 2 3 6, 2 10. சுருக்க முடியுமா? முடியாது. அப்ப கேட்டிருக்கிறது என்னது? இரண்டாவது எண். இப்ப நமக்கு தெரியும் 3 + 6 + 9, 9 + 10 எவ்வளவு? 19. அவ்வளவுதான் இல்லையா? மொத்தம் 19. கேட்டிருக்கிறது ரெண்டாவது. 19க்கு 6. நான் மொத்த மதிப்பு எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க? 38. அப்ப ஒரு 19 19, 2 19 38, 6 எவ்வளவு? 12. ஒருவேளை இதுல முதல் எண் கேட்கலாம், கடைசி எண் கேட்கலாம், இரண்டு எண்களுக்கு இடையே வேறுபாடு கேட்கலாம். சரிங்களா? சோ ப்ரொசீஜர் இதுதான். நீங்க ஏபிசி ரேஷியோ கண்டுபிடிச்சிடுறீங்க. நேற்று நம்ம தொடக்கத்திலேயே பார்த்தோம் இது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்கா? மூணையும் கூட்டினீங்கன்னா மொத்த ரேஷியோ. அதுல எதை கேட்கிறாங்களோ அதை மேல எழுதணும். புரியுதா? மொத்த மதிப்புன்றது பக்கத்துல எழுதணும் பெருக்கல்ல. ஓகே, அடுத்தது a/b இஸ் ஈக்குவல் டு 4/5. b/c இஸ் ஈக்குவல் டு 15/16. எனில் கேட்டிருக்கிறது c² - a² டிவைடட் பை c² பிளஸ் a². என்னன்னு கேட்கிறான். கண்டுபிடிங்க பாப்போம். ஆப்ஷன் ஏ 1/7, ஆப்ஷன் பி 7/25, ஆப்ஷன் சி 3/4, ஆப்ஷன் டி 1/4. கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சாச்சா இல்லையா? கணக்கு தப்பா எழுதிட்டீங்களா? a/b இஸ் ஈக்குவல் டு 4/5, b/c இஸ் ஈக்குவல் டு 15/16. எனில் c² - a² பை c² பிளஸ் a² மதிப்பு. ஆப்ஷனும் கொடுத்தாச்சு. ஆப்ஷன் ஏ என்னது? 1/7, ஆப்ஷன் பி 7/25, ஆப்ஷன் சி 3/4, ஆப்ஷன் டி 1/4. ரெண்டு 4 11 பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க. டக்குன்னு ஆன்சர் வரணும்.
இவ்வளவு நேரமா யோசிச்சு பாருங்க. 81 மார்க் வாங்கிட்டான். இந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணா பாஸ் ஆயிடுவோம். ஏபிசி இல்லையா? ஏபிசி. ஏபி எவ்வளவு? 4 5 5. பிசி எவ்வளவு? 15 16. அப்ப 15. 4 15 60, 5 15 75, 5 16 80. சுருக்குனீங்கன்னா 12 5 60, 15 5 75, 16 5 80. இதுக்கு பிறகு சுருக்க முடியுமா? சுருக்க முடியுமா? முடியாது. சரி, வேற என்ன கொடுத்துருக்காங்க? இப்ப இதுல அப்ளை பண்ண சொல்றாங்க இல்லையா? அப்ளை பண்ண சி எவ்வளவு? 16 ஸ்கொயர் மைனஸ் ஏ எவ்வளவு? 12 ஸ்கொயர். இங்க 16 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர். 16 16 எவ்வளவு? 256. 12 12 144. இங்க எவ்வளவு வருது? 256 பிளஸ் 144 எவ்வளவு வரும்? 256ல 144 போச்சுன்னா 6ல 4 போச்சுன்னா 2, 5ல 4 போச்சுன்னா 1, 2ல 1 போச்சுன்னா 1. இங்க 6 4 10க்கு 0 மிச்சம் 1, 5 4 9 1 10க்கு 0 மிச்சம் 1, 2 1 3 1 4. இப்ப சுருக்குனீங்கன்னா எவ்வளவு வரும்? 2 8 மிச்சம் 3 32, 8 32, 100. சரியா? 7 28, 25 100. என்ன உங்களுக்கு கஷ்டம்? எங்க அப்ளை பண்ணி பாத்தீங்க? ஹலோ சிஸ்டர், இங்க பி 5, இங்க பி 15. ரெண்டு வெவ்வேறு வேரியேஷனா இருக்கு. நீங்க எப்படி முதல்ல ஒரு முடிவுக்கு வருவீங்க? பி இதுதான் நீங்க ஓகே. ஏ ஒரு இடத்துலதான் இருக்கு, ஏ 4 முடிவு பண்ணிட்டீங்க. பி இங்க 5 இருக்கு, இங்க பி 15 இருக்கு. இதுல பி எது உண்மை அப்படின்னு முதல்ல முடிவுக்கு எப்படி வந்தீங்க நீங்க? இங்கதான் பி 5 இருக்கு, இங்க பி 15 இருக்கு. அதனால நீங்க நேரடியா இங்க அப்ளை பண்ணிட்டீங்க. தப்பு. சரியா? அப்படிலாம் பண்ணக்கூடாது, அவசரப்படக்கூடாது. ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா நீங்க சொல்றது சரிதான். பட் 3 ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா அங்க ஏதாவது சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஒண்ணும் இல்ல. என்ன இன்னுமே இப்படி ஒரு சம் வந்தா மறக்க மாட்டீங்க. அதனால எல்லாமே பிளஸ் தான். இந்த பக்கம் எழுதிட்டீங்களா? சரி, அதுக்கு பிறகு ஆப்ஷன்ல இருக்கிற ஆன்சரே வரலையே. ரொம்ப கஷ்டம். இது வரைக்கும் 3 இப்படி அப்ளை பண்றோமே, எங்கேயாவது நம்ம நேரடியா அப்ளை பண்ணோமா? ஒரே ஒரு சம் எப்ப அப்ளை பண்ணணும் தெரியுமா? ஏபி பிசின்றப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு கரெக்டா மெனக்கட்டு சொல்றேன். பி எஸ் கேட்ட ஒரு சம்மு பி பை ஆர் கொடுத்திருந்தா, ஆர் பை எஸ் கொடுத்திருந்தா, இந்த ஆரோட வேல்யூ இந்த ஆரோட வேல்யூ சமமா இருந்துச்சு. அப்ப நம்ம கேன்சல் பண்ணோம். இங்க எங்க சமமா இருக்கு? பியோட வேல்யூ. சரியா? ஓகே, அடுத்தது ரூபாய் 782 ரூபாய் 782 782 2 1/2 is to 2/3 is to 3/4.
என்ற விகிதத்தில் 3 பகுதிகளாக பிரித்தால் ரூபாய் 782 1/2:2/3:3/4 என்ற விகிதத்தில் 3 பகுதிகளாக பிரித்தால் முதல் பகுதியின் மதிப்பு 300 இல்லையே, அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. ரூபாய் 782 1/2:2/3:3/4 என்ற விகிதத்தில் 3 பகுதிகளாக பிரித்தால் முதல் பகுதியின் மதிப்பு ஆப்ஷன் ஏ ரூபாய் 296, ஆப்ஷன் பி ரூபாய் 360, ஆப்ஷன் சி ரூபாய் 204, ஆப்ஷன் டி ரூபாய் 282. முதல்ல என்ன செய்யணும்? இது எப்படி இருக்கு? பின்ன வடிவத்துல இருக்கு. அப்போ இதை முதல்ல என்ன செய்யணும்? முழு எண் விகிதமா மாத்தணும். சரிங்களா? முழு எண் விகிதமா மாத்தணும்னா என்ன செய்யணும்? மீச்சிமா கண்டுபிடிச்சு மீச்சிமாவால பெருக்கணும். அதுக்கு பிறகு ஈஸி தான். கண்டுபிடிச்சிட்டீங்களா? மீச்சிமா கண்டுபிடிச்சா 2 3 நாளைக்கு எவ்வளவு வருது? 24. மீச்சிமாவா? மீச்சிமா எவ்வளவு? 12. மீச்சிமா தப்புனா இப்ப நீங்க 24னா அப்புறம் அமௌண்ட் அப்படியே டபுள் ஆகும். அப்புறம் உங்க கை காசு தான் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். மீச்சிமா 12. சோ என்னது? 1/2 × 12, 2/3 × 12, 3/4 × 12. 1 2 6 12, 1 3 3 4 12, 1 4 4 3 12. அப்ப ரேஷியோ எவ்வளவு? 6:8:9. கேட்டிருக்கிற தொகை என்னது? முதல் பகுதியா? அப்ப முதல் பகுதி 6, மொத்த பகுதி 8 என்னது? 14 14 9 23 இல்லையா? சோ மொத்த தொகை எவ்வளவு? 782. நிச்சயமா 23 கேன்சல் ஆகும். சரிங்களா? அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு வருது? 34. அப்ப 6 × 34 எவ்வளவு? 6 3 18 180, 6 4 24, 204 ரூபாய். அடுத்தது எழுதிட்டீங்களா? ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம். ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம் 1/2:1/3:1/4. 1/2:1/3:1/4. அதன் சுற்றளவு 104 சென்டிமீட்டர் எனில், அதன் சுற்றளவு 104 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளமான பக்க அளவு, அதன் நீளமான பக்க அளவு ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம் 1/2:1/3:1/4. அதன் சுற்றளவு எவ்வளவு? 104 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளமான பக்க அளவு. கண்டுபிடிங்க பாப்போம். எதுக்கு ஃபார்முலா? ஆமா, உங்களுக்கு ஒரு நோய் மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா பரப்பளவு கன அளவுலாம் கேட்டா ஃபார்முலா மாதிரி போயிடணும் இல்லையா?
ஒரு 100 ஒரு 200 300 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஃபார்முலா வச்சுதான் பரப்பளவுலாம் கண்டுபிடிச்சிருப்பாங்களா? சுற்றளவுன்றது என்னது? சுற்றளவு அப்படின்றது என்னது? 3 பக்கங்களின் கூடுதல் தானே. ஏன்னா இங்க கொடுத்திருக்கிற அந்த ரேஷியோ பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியுது? இது ஒரு அசம பக்க முக்கோணம் இல்லையா? 3 பக்கமும் சமமா இல்லாத முக்கோணம் ஒண்ணு. அப்படியே சமமா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. புரியுதா? இரு சமபக்க முக்கோணமா இருந்தாலும் சரி, அல்லது சமபக்க முக்கோணமா இருந்தாலும் சரி, சுற்றளவு அப்படின்றது 3 பக்கங்களின் கூடுதல் இல்லையா? பக்க அளவுகளின் கூடுதல் அப்படின்னு தான் பாக்குறோம். அதனால இங்க வந்து ஃபார்முலாவே தேவைப்படாது. ஆன்சர் 48 சென்டிமீட்டர். வெரி குட். நீங்க திருப்பி திருப்பி சொல்ற ஏரியா சர்க்கம்ஸ்டன்சஸ் அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். புரியுதா? இந்த இதுக்குள்ள இருந்தே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் இந்த சம்ம எழுதும் போது இந்த சம்லாம் நீங்களா செஞ்சிருவீங்க. கண்டுபிடிச்சிங்களா? எத்தனை பேருக்கு 48 சென்டிமீட்டர் வந்தது? ஒரு ஆளுக்கு கூட வரல. கவனிங்க, 1/3 ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 1/3 1/4. முதல்ல பக்கங்களோட புரியல, பக்கங்களின் ரேஷியோவை முதல்ல கண்டுபிடிப்பா. இது பின்ன வடிவத்துல இருக்கு. மிச்சமா கண்டுபிடிச்சா எவ்வளவு? 12 இல்லையா? ஆமா. அப்ப 1/2 இன்ட்டு 12, 1/3 இன்ட்டு 12, 1/4 இன்ட்டு 12, 4 2 6 12, 1 3 4 12, 1 4 4 அப்ப 6:4:3. இப்ப கேட்டிருக்கிறது என்னது? சுற்றளவு கொடுத்துட்டாங்க. இந்த 3 பக்கத்துல நீளமான பக்கம் எதுவா இருக்கும்? 6 இருக்கும். சரியா? 6 பை மொத்தம் எவ்வளவு? 6 4 10 13. சரியா? சுற்றளவு தானே மொத்தம். மொத்த அளவு எவ்வளவு கொடுத்துருக்கான்? 104. 1 13 13, 8 13 104. 6 × 8 எவ்வளவு? 48 சென்டிமீட்டர். ரொம்ப கஷ்டம். எந்த இடத்துல? 104 தான் சொன்னேன். எது மூணையும் கூட்டணும்? சரி, நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மொத்த அளவு பகுதியில நீங்க கூட்டணும். ஏன்னா இது ரேஷியோ, சுருக்கப்பட்ட வடிவம். சரிங்களா? 6 கவனிங்க, 3 பக்கம். இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இதுல நீளமான பக்கம் எது? அதிகமான இதுனா நீளமா இருக்கும். 6 தான். அப்ப 6 எடுக்கிறேன். மிகச்சிறிய பக்கம்னா 3 எடுக்கணும். சரியா? 2க்கும் இடைப்பட்ட பக்கம்னா 4 எடுக்கணும். புரியுதா? இதுல என்ன வாய்ப்பாடு? நீங்க மேத்ஸ் வரையா? சாரி சிஸ்டர், ஒண்ணுமே சொல்ல முடியாது. எழுதிட்டீங்களா? எங்க முன்னாடி எல்லாம் பிரைமரியில வந்து வாய்ப்பாடு சொன்னாங்கன்னா 4 தெரு கழிச்சு சத்தம் கேட்கும். இப்பெல்லாம் கிளாஸை தாண்டி சத்தம் கேட்டாலே அடுத்த டீச்சர் வந்து திட்டுது. ஆமா தானே? வெரி குட். ஆனா உங்களுக்கு தெரியுமா, கீழே ரோ அண்ட் காலம் வைஸா கீழே 10 வரைக்கும் சொல்லுவீங்களா, 16 வரைக்கும் சொல்லுவீங்களா? வெரி குட். அப்படி சொல்ல வைங்க. அப்படி இல்லாத ஸ்கூல் மாத்திக்கிறீங்க. சரியா? ஆமா. அப்ப எதுக்கு கத்தி கத்தி சொல்ல சொன்னாங்கன்னு இப்ப புரியுதா? இதுக்குதான். சரி, எழுதிட்டீங்களா? ஓகே. சோ இதுல கிளை கேள்விகள் கேட்கலாம். ஏற்கனவே சொன்னது போல மிக குறுகிய பக்கம் கேட்கலாம், இடைப்பக்கம் கேட்கலாம், அல்லது மிக நீளமான பக்கத்திற்கு மிக குறுகிய பக்கத்திற்கு இடையில் உள்ள வேறுபாடுன்னு கேட்கலாம், அல்லது மிக நீளமான பக்கம் மற்றும்
அதற்கு அடுத்தாற்போல் உள்ள பக்கத்தின் பெருக்கற்பலன்னு கேட்கலாம். அடிப்படை என்னதான், இந்த அளவை கண்டுபிடிக்கிறது தான். இப்ப நீங்க கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா வைங்க, நீளமான பக்கம் 48, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம். மிக குறுகிய பக்கம்னா எவ்வளவு வரும்? 3/16. சரி, இங்க 13 தானே, சாரி, 13 × 104. திருப்பி என்ன ஆகும்? 8. அப்ப எவ்வளவு? 24 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து நடுப்பக்கம் எவ்வளவு? 4/13 × 104 எவ்வளவு வரும்? 32. இப்ப எல்லா பக்கத்தையும் கூட்டுங்க. 48, 24, 32 எவ்வளவு வரும்? 104 வருதா? அப்படின்னா நீங்க செஞ்ச கணக்கு சரின்னு அர்த்தம். 1. ரெண்டாவது, இப்ப ரேஷியோ பாருங்க. இப்ப கடைசியா 6 4 கண்டுபிடிச்சிங்களா? 6 8 48. அதே 8ஆலதான் எல்லாத்தையும் பெருக்கணும். அப்பதான் நீங்க செஞ்ச கணக்கு சரி. 4 8 32, 3 24. சரியா? நீங்க உங்க கணக்கை நீங்களே சரியான்னு செக் பண்ணிக்கிறணும். புரியுதா உங்களுக்கு? ஆமா, இப்படி வந்தாதான் சரி, இல்லைன்னா தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது எழுதுங்க பாப்போம். ஏக்கு பி ஐ போல 3 மடங்கும். இது எழுதிருப்பீங்கல்ல. ஏக்கு தமிழ்ல எப்படி சொல்றது தெரியல. ஏ என்பவருக்குன்னு கூட எழுதிக்கிறீங்க. ஏ என்பவருக்கு பி ஐ போல 3 மடங்கும், பி என்பவருக்கு சி ஐ போல 4 மடங்கும் கிடைக்கும்படி ஏ என்பவருக்கு பி ஐ போல 3 மடங்கும், பி என்பவருக்கு சி ஐ போல 4 மடங்கும் கிடைக்கும்படி ரூபாய் 680 பிரித்தால், ரூபாய் 680 பிரித்தால் அவர்கள் பெறும் தொகை, அவர்கள் பெறும் தொகை கண்டுபிடிச்சிடலாமா? 3 பேருக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஏ எவ்வளவு வாங்குறாரு, பி எவ்வளவு வாங்குறாரு, சி எவ்வளவு வாங்குறாருன்னு பார்ப்போம். இவ்வளவு நேரமா கரெக்டா கொரோனா மாதிரி இன்னொரு கொரோனா வந்து ஒரு 6 மாசம் கிளாஸ் போட்டா கடுமையா பிராக்டிஸ் பண்ணி என்ன செய்யலாம், ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம்னா. கொரோனா காலத்துல எல்லாம் அப்படி தோணுச்சா உங்களுக்கு? 2 வருஷம் சும்மா தானே இருந்தோம். கொஞ்சம் குயிக்கா எழுதுங்க பாப்போம், சால்வ் பண்ணுங்க. முதல்ல எப்படி எடுத்திருக்கிறீங்க அதை சொல்லுங்க. ஈக்குவேஷன் எப்படி எடுத்திருக்கிறீங்க? 3:1 எடுத்துட்டீங்களா? கஷ்டம்தான். ஏக்கு, ஏ என்பவருக்கு பி ஐ போல எத்தனை மடங்கு? 3 மடங்கு. இல்ல, கவனிங்க கவனிங்க கவனிங்க. இப்ப ஏக்கு ஒரு 300 ரூபாய் கொடுக்குறேன், பிக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன். இவங்க 2 பேரும் எப்ப சமமாவாங்க? இல்ல அவங்களே பதில் சொல்லட்டும். ஏக்கு 300 ரூபாய் கொடுக்குறேன், பிக்கு
100 ரூபாய் கொடுக்குறேன். இப்ப இவங்க 2 பேரையும் சமப்படுத்தணும். இந்த 3 இந்த பக்கம் பெருக்குவீங்களா, இந்த பக்கம் பெருக்குவீங்களா? 3 இந்த பக்கம் பெருக்குனீங்கன்னா 900 ரூபாய். ஏற்கனவே 300 ரூபாய் வச்சிருக்கான், அப்பவும் இவன் 100 ரூபாய் தான் வச்சிருப்பான். 2 பேரும் சமமா ஆகணும், அப்படித்தானே? அப்ப ஏக்கு சரியா பிஐ போல எத்தனை மடங்கு கொடுத்துருக்குற? 3 மடங்கு இங்க எழுதுனாதான் 3 × 100 300 300 சமமா வரும். ஆமா தானே? புரியுதா இல்லையா? ஆமா. அதனால எப்போதுமே பிஐ போல ஏஐ போல அப்படின்னா இந்த போல எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் என்ன செய்யணும், மடங்க எழுதணும். புரியுதா? ஓகே. அடுத்து பிக்கு சிஐ போல 4 மடங்கு. இப்ப எங்க 4 எழுதணும், இங்கேயே எழுதணும். சரியா? ஓகே. அடுத்து எதுவும் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. இவ்வளவுதான். மொத்தம் 680 ரூபாய். இப்ப இதை வச்சு நீங்க என்ன செய்யலாம்? ஏபிசி கண்டுபிடிச்சார்ல ரேஷியோ. முதல்ல அதை கண்டுபிடிங்க பார்ப்போம். ஏ பி சி இல்லையா? இந்த பி எந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ஏ பை பி எவ்வளவு வரும்? 3/1. அப்ப ஏ 3 பி எவ்வளவு? 1 சி 1 இல்லையா? அதே போல இதுல இருந்து பி பை சி கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கிறோம், என்ன வரும்? 4/1. அப்ப 4 1 4 முன்னாங்க 12, 1 நாள் 4, 1 1. சரியா? இதை சுருக்க முடியுமா? முடியாது. அப்ப மொத்த பங்கு எவ்வளவு? 12 நாளும் 16 1 17 பங்கு. இதுல மொத பங்கு எவ்வளவு? 12. மொத்த ரூபாய் எவ்வளவு? இப்ப நீங்க இதை சுருக்கினீங்கன்னா 1 17 17 4 17 68 40 12 நாங்க 48. முத ஆளுக்கு எவ்வளவு? 480 ரூபாய். அடுத்த ஆளுக்கு 4/17 × 680. 1 17 17 4 17 68 40 நானாங்க 16 160. சரியா? அடுத்த ஒரு ஆளுக்கு 1/17 × 680. 1 17 17 இப்ப 4 17 68 40 எவ்வளவு? 40 ரூபாய். இதை கூட்டி பாத்தீங்கன்னா எவ்வளவு வரணும்? 680 ரூபாய் வரணும். 1. அடுத்தது இந்த ரேஷியோவை நீங்க பெருக்கி பாத்தீங்கன்னா இப்ப 12 எதால பெருக்குனா 480 வரும். 4ஆல பெருக்குனா 48 தான். 40ஆல பெருக்குனா 480 இல்லையா? மேபி இப்ப இந்த 0 எல்லாத்துலயும் 0 இருக்கனால நீங்க ஈஸியா கூட படிச்சுக்கலாம். 12 நாங்க 48 நானாங்க 16 1 நாள் 4. ரேஷியோ சரி. புரியுதா? நீங்க கண்டுபிடிச்ச ரேஷியோ சரி. அதுக்கடுத்து கூட்டி பாக்குறீங்க 680 ரூபாய் வந்துருது. அப்ப கணக்கு சரி. நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சரும் சரி. அப்ப இங்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் பி ல கொடுத்திருக்காங்க ரூபாய் 480, ரூபாய் 160, ரூபாய் 40 அப்படின்ட்டு. எப்படி? புரியல. ஏபிசில எது வரைக்கும்? இது வரைக்கும் சரியா வந்துருச்சா? ஓகே. இது சரியா வந்துருச்சா? நீங்க எப்படி போட்டீங்க? ஓ, இங்க தப்பா எடுத்துட்டீங்க. ஆனா என்னது ரேஷியோ ரிவர்ஸ்ல வந்திருக்கும். அப்படின்னா ரேஷியோ எப்படி இதே மாதிரி வச்சா 12 நாள் உடனே வச்சா பத்தியலா? அப்ப எவ்வளவு இதுக்கு முன்னாடி அப்படித்தான் எடுத்தோம். நீங்க முன்னாடி உள்ள சம் எடுத்து பாருங்க. பிராக்ஷன்ல இருக்கிறது எல்லாமே அப்படித்தான் எடுத்தோம். புரியல? சொல்லுங்க.
பி 3 சி 4 இருந்துச்சுன்னா ஆமா இப்பவும் அப்படித்தானே போட்டிருக்கோம். இங்க கவனிங்க, ஏ பை பி இதுல இருந்து நான் எடுத்திருக்கிறேன். ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு 3 அந்த பக்கம் இருக்கும் 1. சரியா? ஏக்கு பதிலா 3, பிக்கு பதிலா 1. ஏக்கு பதிலா 3, பிக்கு பதிலா 1. இந்த 1 தான் இங்க கொண்டு போயிருக்கிறேன். சரியா? அதே போல பி இஸ் ஈக்குவல் டு 4 சின்னு இருந்தது. அப்ப இந்த சி இந்த பக்கம் கொண்டு வந்தா பி பை சி. 4க்கு கீழே எப்போதுமே 1 இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப பி 4 சி 1, பி 4 சி 1. அப்ப இங்க உள்ளது இங்க கொண்டு வந்திருக்கிற. சரியா? திருப்பி பழைய மெத்தட் தான் கொண்டு போயிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிறங்க, கவனிங்க. ஏக்கு பிஐ போல 3 மடங்கு. சரிங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பி 1. சரியா? இப்ப இது 300 இருக்கட்டும். சரி 1 வச்சுக்கிருவோம். இத போல 3 மடங்கு 3a. இப்ப இது எப்படி சமமாகும்? கான்செப்ட் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்றது ஞாபகம் இருக்கட்டும். அது போக பிஐ போல அப்படின்னா அந்த பக்கம் கொண்டு போங்க, ஏஐ போல அப்படின்னா அந்த பக்கம் கொண்டு போங்க. அதுதான் சேஃப்டி. சரியா? ஓகே, எழுதிட்டீங்களா? ஓகே, அடுத்தது பாப்பா, இது சரியா பிரிக்கிறீங்களான்ட்டு. ரூபாய் 510 ரூபாய் 510 ஏ கமா பி கமா சி என்ற மூவரிடையே, ஏ கமா பி கமா சி என்ற மூவரிடையே பின்வருமாறு பிரிக்கப்படுகிறது. ரூபாய் 510 ஏ கமா பி கமா சி என்ற மூவரிடையே பின்வருமாறு பிரிக்கப்படுகிறது. ஏ என்பவர் பிஐ போல் 2/3 மடங்கும், ஏ என்பவர் பிஐ போல் 2/3 மடங்கும், பி என்பவர் சிஐ போல் 1/4 மடங்கும் பெற்றால் அவர்களின் பங்குத்தொகை முறையே. திருப்பி சொல்றேன், ரூபாய் 510 ஏ கமா பி கமா சி என்ற மூவரிடையே பின்வருமாறு பிரிக்கப்படுகிறது. ஏ என்பவர் பிஐ போல் 2/3 மடங்கும், பி என்பவர் சிஐ போல் 1/4 மடங்கும் பெற்றால் அவர்களின் பங்குத்தொகை முறையே. அவ்வளவுதான். ஆப்ஷன் நான் சொல்லல, ஆன்சர் கண்டுபிடிங்க பாப்போம். ஆமா, ஏக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு, பிக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு, சிக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு. அறுபது 90 360. வெரி குட்.
வேற யாருக்கு ஆன்சர் வந்திருக்கு? அறுபது, 90, 360. ஏன்னா பெரும்பாலும் ஆப்ஷன் வந்து கூட்டினா 510 வர்றது மாதிரியே கொடுத்துருவாங்க. ரேஷியோ கரெக்டா பொருந்தி போகுதான்றதா இங்க முக்கியம். முதல்ல என்னது? ஏ என்பவர் பி ஐ போல் 2/3 மடங்கு. ஏ என்பவர் பி ஐ போல் 2/3 மடங்கு. சரியா? பி என்பவர் சி ஐ போல் 1/4. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பி எந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஏ பை பி எவ்வளவு வரும்? 2/3. இதுல பி பை சி என்னது? 1/4. இப்ப ஏபிசி இல்லையா? A2 B3. சோ இந்த 3 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. பிசி எவ்வளவு? 1 4. இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. சரி 1. அப்ப 1 2 3 1 3 முன்னாங்க 12 இல்லையா? ரேஷியோ சரியா? சரி 2:3:12. இப்ப ஏக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2 பை மொத்தம் எவ்வளவு? 3 2 5 12 17. மொத்த தொகை 510. 1 17 17 3 17 51 30 2 3 6 60. சரியா? அடுத்து பிக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3/17 இன்ட்டு 510. 1 17 17 3 17 51 30 3 இன்ட்டு 30 90. சரியா? சிக்கு 12/17 இன்ட்டு 510. 1 17 17 3 17 51 30 12 3 36 360 ரூபாய். கூட்டி பாத்தீங்கன்னா 510 வரும் முதல்ல. அடுத்து செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரேஷியோ என்னது? எதால பெருக்கணும்? 60 வரும். 2 2 இன்ட்டு 30 60. 3 இன்ட்டு 30 90. 12 இன்ட்டு 30 360. ஸோ ரேஷியோவும் சரி, தொகை கூடுதல் தொகையும் சரி. அப்ப ஏ பங்கு எவ்வளவு? ஏக்கு 60, பிக்கு 90, சிக்கு 360 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல இதான் ஷார்ட் ட்ரிக். இதுக்கு பிறகு ஷார்ட் ட்ரிக் இருக்கான்னு எனக்கு தெரியல. சரிங்களா? ஆமா, முடிஞ்ச அளவுக்கு என்ன செஞ்சாச்சு, உங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே சிம்பிள் மெத்தட்ல தான் சொல்லி கொடுக்குறோம். இது எழுதியாச்சா? ஓகே, அடுத்தது ரூபாய் 1300 என்ற தொகையை ரூபாய் 1300 என்ற தொகையை ஏ கமா பி கமா சி கமா டி என்ற 4 பேர், ஏ கமா பி கமா சி கமா டி என்ற 4 பேர் எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா, ஏயின் பங்கு பை பியின் பங்கு இஸ் ஈக்குவல் டு பியின் பங்கு பை சியின் பங்கு இஸ் ஈக்குவல் டு சியின் பங்கு பை டியின் பங்கு. இஸ் ஈக்குவல் டு 2/3 என பிரித்தால் 2/3 என பிரித்து கொண்டால் ஏயின் பங்கு, அதே கேள்வியே பாப்போம். இது ஒரு 5 10 பேர் 10 11 பேர் இருக்கீங்களா? 11 பேர் செஞ்சு ஆன்சர் கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு பிரேக். ஆமா,
எல்லா சமயமே நடத்தணும் போலயே. அப்படி இல்லை சிஸ்டர். இப்ப நீங்க கவனிங்க, ஒரு மாடல், அந்த ஒரு மாடல்ல இருந்து கொஞ்சம் மாத்துவாங்க. இப்ப நான் இன்னும் ஒரு 5000 சம்மு கூட நடத்தட்டுமே, அவங்க கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, இதே மாடல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா லேசா மாத்துவாங்க. இப்ப நீங்க பாக்குற எல்லாமே அடிப்படையில ஒரே மாடல் தான். என்னது, அதான் அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது வந்துடும். சரிங்களா? 40 நாள் கிளாஸ் முடிச்சுட்டு போன பிறகு தயவு செஞ்சு ஜியோமெட்ரில கிளாஸ் வைப்பேன், அட்டன் பண்ணிருங்க. ஆமா, ஏன்னா இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம் போல. அதனால ஏன்னா அந்த அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டே மேத்ஸ் அப்படின்றதாவது அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா இப்ப பாருங்க, இது இது அதே மாடல் தான். என்னது, ஏபிசிடி தான் திருப்பி. சரியா? எல்லாமே சமம். அப்ப என்னது, ஏ பை பி 2/3 தான், பி பை சி 2/3 தான். வெரி குட். 160. வெரி குட், கண்டுபிடிச்சிட்டீங்க. எத்தனை பேருக்கு வந்தது 160? 1 2 3 3 தான். அவங்க ஃபர்ஸ்ட், அவங்க 2 அங்கே கை தூக்குன மாதிரி இருந்துச்சு. 2 வேற, அவ்வளவுதானா? 2 பேர் தானா? சரி, மிச்ச பேர் கண்டுபிடிங்க பார்ப்போம். இதே தான். அதாவது என்ன அர்த்தம், ஏ பை பி 2/3 தான், பி பை சி 2/3 தான், சி பை டி 2/3 தான். அவன் பண்ண வேலை என்னது, பங்கு பங்குன்னு கொடுத்த உடனே நமக்கு அப்படியே என்னது, வயிற்ற கலக்குது இல்லையா? ஒருவேளை உங்க இந்த பங்குன்ற வார்த்தையே கொடுக்காம கவனிங்களே, ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு பி பை சி இஸ் ஈக்குவல் டு சி பை டி இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணிருப்போம். கண்டுபிடிச்சிங்களா? ஏ பை பி 2/3. அப்ப இங்க ஒரு 3, இங்க ஒரு 3. பி பை சி 2/3 தான். அப்ப இங்க 2, இங்க 3. சி பை டி எவ்வளவு, 2/3 தான். அப்ப இங்க 2, இங்க 2. மல்டிப்ளை பண்ணோம்னா 2 4 4 2 8, 3 2 6 6 2 12, 3 9 9 2 18, 27. ஏதாவது சுருக்க முடியுமா? முடியாது. அப்ப இதான் ரேஷியோ. கேட்டிருக்கிறது யாரோட பங்கு, ஏயின் பங்கு. ஏயின் பங்கு எவ்வளவு, அதுல 8. சரிங்களா? அப்ப 12 8 20, 20 18 38, 38 ஒரு 20 58 65. சரியா? அதாவது என்ன அர்த்தம்னா, ஒருவேளை மொத்த பங்கு 65னா அதுல 8 பங்கு யாருக்கு வந்துடணும், ஏக்கு வந்துடணும். ஆனா இப்ப மொத்தம் எவ்வளவு இருக்கு, 1300. சரி, 1300. இப்ப நீங்க இதை கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு 65 65 2 65 130 20. 8 × 20 எவ்வளவு, 160. கேள்வி என்னது, ஏயின் பங்கு தான். நிறைய பேருக்கு சிக்கல் என்னன்னா இதுதான், இந்த 65 எதனால கேன்சல் ஆகும், 1ஆல வகுப்படுமா 2ஆல வகுப்படுமா 3ஆல வகுப்படுமா அப்படின்ட்டு. நமக்கு தெரிஞ்சது அதிகபட்சமா 15 தான் இல்லையா? சரி, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நிச்சயமா இது 5ஆல வகுப்படும், இதுங்க 5ஆல வகுப்படும் இல்லையா? அப்ப அப்படியாவது போயிடணும். எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா இல்லையா? எழுதியாச்சு. சரி, பிரேக் எடுத்துக்கிறேங்க, திருப்பி வந்து மிச்சத்தை பார்ப்போம்.